புல் வீடு. வெயில் அதிகமா இருந்துச்சு. ஆனா டொனி அவளுடைய புது புல் வீட்டுல சந்தோஷமா இருந்தா. அப்பதான் அந்த புல் வீட்டுக்கு சோட்டு கிளி, சிச்சு காக்கா, பன்னு கிளி வந்தாங்க. வாவ் டொனி ஆண்டி, உங்க வீடு எவ்வளவு சில்லுன்னு இருக்கு. வெளியில சூரிய எங்களை தந்தூரி சிக்கன் மாதிரி வறுத்து எடுக்கிறான். ஆனா உங்க வீட்டுக்குள்ள வெண்ணிலா ஐஸ்கிரீம் மாதிரி இவ்வளவு சில்லுன்னு இருக்கே. ஆமா டொனி, இந்த புல் வீடு ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. செலவும் இல்ல, எதுவும் இல்ல. நானும் என் வீட்டை இதே மாதிரி தான் மாத்தலான்னு இருக்கேன். துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, தேங்க்ஸ் சோட்டு. இந்த பச்சை புல்லு மேல தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தா போதும். வீட்டுக்குள்ள நல்லா கூலிங்கா ஏசியில இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா சிச்சு காக்கா பொறாமையா ஈகோவோட, அவளை பெருமையா சொல்லிக்க என்ன பெரிய விஷயமா இது? பச்சை புல்ல போத்தி படுக்கிறதுக்கு நாம என்ன ஆடா மாடா? இந்த மாதிரி சீப் ட்ரிக்கெல்லாம் நான் செய்ய மாட்டேன். என் லெவல் வேற, என் ஸ்டேட்டஸ் வேற. ஆண்டி, லெவல் பத்தி அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல உங்க முகத்தை கண்ணாடியில பாருங்க. வேர்த்து வேர்த்து எப்படி கொட்டி கருப்பா போச்சுன்னு. பாவம், உங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் வேர்வையிலேயே கரைஞ்சு போகுது. டேய் பன்னோ, என்னைய கிண்டல் பண்றியா? இரு, நானும் ஒரு புல் வீடு கட்டுறேன். ஆனா துணி கட்டி இருக்கிற மாதிரி சீப்பான புல்லுல கட்ட மாட்டேன். நான் காட்டுக்கு போய் பிரீமியம் புல்லு கொண்டு வந்து அதுல வீட்டை கட்டிக்கிறேன். அந்த வீட்டை பார்த்தா உங்களுக்கு பொறாமையா இருக்கும். சிச்சு, காட்டுல இருந்து புல்லு கொண்டு வரேன்னா பாத்து. எல்லா புல்லும் வீடு கட்டுறதுக்கு சரிப்பட்டு வராது. எனக்கு உன்னோட அட்வைஸ் வேணா டோனி. நான் கொண்டு வர புல்லுல வீடு கட்டினா ஊருக்காரங்க எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. வேணும்னா பாத்துக்கிட்டே இரு. சிச்சு காக்கா ரொம்பவும் கோவமா திமிரா அங்கிருந்து போயிட்டான். அன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு அவ சின்னவ கூட்டிக்கிட்டு புல்ல பறிச்சுட்டு வர்றதுக்காக காட்டுக்கு போனான். சின்ன காக்கா அவங்க அம்மா கிட்ட, அம்மா, இந்த புல்ல எடுத்துட்டு போலாமா? துணி ஆண்டி கொண்டு வந்த புல்லு இதுதான். டேய், துணியை நம்ம காப்பி அடிக்க கூடாது. அவளது புல்ல நல்லா இருக்காது. நாம நல்ல ரிச்சு புல்ல கொண்டு போனோம். சிச்சு காக்கா காட்டுக்கு போனப்போ அங்க நிறைய புல்லு விளைஞ்சிருக்கிறத பார்த்தா. அங்க இருக்கிற புல்லு நல்ல நீளமா அகலமா கலர் கலராவும் இருந்துச்சு. அதுல சின்ன சின்ன விதைகளும் கூட இருந்துச்சு. வாவ், டே சின்னோ, இங்க பாரு. இந்த புல்லு பார்க்க எவ்வளவு நல்லா இருக்கு. அப்படியே வெல்வெட் மாதிரி இருக்குல்ல. இந்த புல்லால நான் வீடு கட்டினா என் வீடு தாஜ்மஹால் மாதிரி அழகா இருக்கும். ஆனா சின்னவுக்கு அந்த புல்லு பார்த்து சந்தேகம் வந்துச்சு. அம்மா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அந்த புல்லு எவ்வளவு ஷைனிங்கா இருக்கு. அதோட நுனியில ஏதோ விதை இருக்கிற மாதிரி இருக்கு. முள்ளா இருந்தா உடம்பெல்லாம் அரிக்குமா? டேய், அது முள்ளிலடா. அது அது ஏதோ ஃபைபர் மாதிரி இருக்குடா. அது உடம்புக்கு நல்லதுதான். நல்லா சாஃப்டா இருக்கு பாரு இந்த புல்லு. நீ சீக்கிரமா இந்த புல்ல அறுத்து வண்டியில கொண்டு போய் வை. போப்போம். என்னால முடியாது, எனக்கு பயமா இருக்கு. இப்ப மட்டும் நீ புல்ல பறிக்கல, இன்னைக்கு நைட்டுக்கு உனக்கு டின்னரே கிடையாது, பாத்துக்கோ. வேற வழி இல்லாம சின்ன காக்கா அந்த அரிக்கிற புல்ல எல்லாத்தையும் அறுத்துக்கிட்டு வந்தான். ஆனா அந்த புல்லெல்லாம் அறுத்து எடுத்துட்டு வரும்போது அவனுக்கு கையெல்லாம் பயங்கரமான அரிப்பு. இப்படியே 2-3 நாள் போச்சு. சிச்சு காக்கா அந்த அரிப்பு புல்ல வச்சு வீட்டை கட்டினான். அந்த வீடு வெளியில இருந்து பாக்குறதுக்கு நல்லாதான் இருந்துச்சு. ஆனா உள்ள போனாதான் தெரியும். இப்படி இருக்கும்போது சிச்சு ஊர்ல எல்லாரையுமே வீட்டு கிரக பிரவேசத்துக்கு கூப்பிட்டு இருந்தா. அதனால பறவைங்க எல்லாரும் சிச்சு வீட்டுக்கு வந்தாங்க. வாங்க வாங்க வாங்க. என்னோட புது புல்லு வீடு எப்படி இருக்கு? இது துணி போட்டிருக்கிற சாதாரண புல்லு கிடையாது. இது காஸ்ட்லி வெல்வெட் புல்லு. சிச்சு, வீடு உண்மையிலே நல்லா கட்டிருக்க. டிசைன் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஆமா சிச்சு, நானும் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டலான்னு இருக்கேன். ஆண்டி, வீடு கட்டினா மட்டும் போதாது. உள்ள சாப்பிட என்ன வச்சிருக்கீங்க அத முதல்ல சொல்லுங்க, எனக்கு பசிக்குது. டேய், எப்ப பார்த்தாலும் சோறு சோறுன்னு. உள்ள பிரியாணி வச்சிருக்கேன், கூட ஸ்வீட்டு வச்சிருக்கேன்டா. வாவ், பிரியாணியா? அப்ப நான் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவேன். பன்னு முதல்ல வீட்டுக்குள்ள போனா. அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தங்களா சிச்சு காக்காவோட வீட்டுக்குள்ள மெதுவா வந்தாங்க. அப்போ அங்க ஃபேன் போட்டாங்க. ஃபேன் போட்டதும் அந்த புல்லுல இருக்கிற சின்ன சின்ன விதைகள் உபி மாதிரி இருக்கிறது காத்துல பறந்து எல்லார் மேலயும் விழுந்துச்சு. சிச்சு காக்கா எல்லாருக்குமே பிரியாணியே போட்டு கொடுத்தா. பிரியாணிய சாப்பிடும் போது எல்லாருக்கும் உடம்பெல்லாம் லைட்டா அரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ பன்னு அவங்க அம்மா கிட்ட, அம்மா, இந்த பிரியாணி நல்லாதான் இருக்கு. ஆனா என் முதுகுல ஏதோ தவழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. எனக்கும் அப்படிதாண்டா இருக்கு பன்னு. திடீர்னு என் கையெல்லாம் அரிக்குது. ஆனா ஏன்னு தெரியல. சிச்சு, உன் வீட்டுல கொசு இருக்கா என்ன? என் முதுகெல்லாம் எது கடிக்கிற மாதிரி இருக்கு. சிச்சு காக்கா திமிரா, கொசுவா? என் வீட்டுலயா? வாய்ப்பே இல்ல. என்னோட புல்லு வீட்டுல கொசு இருக்க சான்ஸே இல்ல. எல்லாரும் அதுல இருந்து வர வாசத்தை என்ஜாய் பண்ணுங்க. ஆனா எனக்கு என்னமோ உடம்பெல்லாம் அரிக்கிற மாதிரியே இருக்கு சிச்சோ அப்படின்னு சொல்லி முதுகு சொரிய ஆரம்பிச்சது மகிக்கழுகு. ஐயோ, என்னடா இது இப்படி அரிக்குது? மெதுவா எல்லாருக்குமே உடம்பெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சது.
அந்த சின்ன சின்ன உம்மி அவங்க உடம்புல பட்ட உடனே உடம்பெல்லாம் அரிச்சு அது அவங்க சொரிஞ்சி அந்த இடம் புண்ணாயி அதுக்கப்புறம் எரிய ஆரம்பிச்சு மறுபடியும் சொரிஞ்சி உடம்பெல்லாம் ரணகலம் ஆயிடுச்சு. பாவம் யாராலையுமே அந்த அரிப்பை தாங்கவே முடியல. அம்மா, என் தலை, என் முதுகு, என் கை காலு வயிறு எல்லாமே அரிக்குதுமா. ஒரேடியா நூத்துக்கணக்கான எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்கு. என்னால சொரிஞ்சுக்க கூட முடியலமா. அப்போ சோட்டு கிளியும் கூட சத்தமா, ஐயோ உனக்கு மட்டும் இல்லடா, எனக்கும் தான். துணி முதுகுல கொஞ்சம் சொரிஞ்சு விட, எனக்கு கை எட்டல. லூசி புற அரிப்பு தாங்க முடியாம எழுந்துச்சு போய் செவுத்துல உடம்ப தேய்ச்சிக்கிட்டு, அப்பப்பா செவுத்துல உடம்ப தேய்ச்சா கொஞ்சம் பரவாயில்லன்னு இருக்கு, ஆனா அரிப்பு மட்டும் நிக்கவே மாட்டேங்குதே. பாவம் மகிக்கழகால அந்த அரிப்பை தாங்கவே முடியல. சத்தமா, ஐயோ இது கொசுக்கடி இல்ல, இது ஏதோ அலர்ஜி பண்ணுது. என்னத்தினால அலர்ஜி வருதுன்னு தெரியலையே. உள்ள இருக்கிற எல்லாருமே முதுக சொரிகிறதுக்காக கையை இப்படி போட்டு அப்படி போட்டு பண்றது எல்லாமே டிஜே சவுண்ட் போட்டு ஏதோ டான்ஸ் ஆடுற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ இது எல்லாத்தையும் வெளியில நின்னு பாத்துக்கிட்டு இருந்த சிச்சு காக்காவுக்கு ரொம்பவுமே கோவம் வந்துச்சு. அட, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என் புது வீட்டுல இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆடுறீங்க? எல்லாரும் என்ன பண்றீங்க? பாவம் பன்னு கிளியால அரிப்ப தாங்கிக்கவே முடியல. ஆண்டி, உங்க வீடு சூப்பர் ஆண்டி. இங்க ஏசி இல்ல, ஆனா டிஜே சவுண்டே இல்லாம எல்லாரும் டான்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. வாவ், இது டான்ஸ் ஃப்ளோர். ஆனா இந்த அரிப்பு மட்டும்தான் ஏன் நிக்க மாட்டேங்குதுன்னு தெரியல. சிச்சு, நீ ஏதோ தப்பான புல்ல கொண்டு வந்திருக்க, அதனாலதான் எங்க எல்லாருக்கும் இப்படி உடம்பு அரிக்குது போல. ஆனா சிச்சு காக்கா அதை ஏத்துக்கல. இவங்க என் வீட்டை பார்த்து பொறாமப்பட்டு நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு நினைச்சா. புல்லுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக புல்லு மேல சாஞ்சி நின்னு, நீங்க எல்லாரும் ரொம்ப ஓவரா பண்றீங்க பாருங்க, எனக்கு எதுவும் ஆகல. ஆனா அப்பதான் சிச்சுவுக்கு மெதுவா முதுகுல அரிக்க ஆரம்பிச்சுது. அந்த அரிப்பு கிட்டத்தட்ட நெருப்பு கொட்டி எரியற மாதிரி இருந்துச்சு. சிச்சு காக்கா சத்தமா கத்துனா, ஐயோ அம்மா, அப்பா, என்னடா இது, என் முதுகுல ஏதோ நெருப்பு கொட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு வேகமா சொரிய ஆரம்பிச்சுது. டே சின்னோ, என்னடா பாத்துக்கிட்டு இருக்க, வந்து முதுகு சொரிடா. அப்போ சின்ன காக்கா, நான் வரமாட்டேம்மா, அந்த புல்லு அரிக்கிற புல்லுன்னு நான் அப்பவே சொன்னல, நான் வரமாட்டேன். அது கேட்டு மகி ஷாக் ஆகி, என்னது அரிக்கிற புல்லா? அடி பாவி, அரிக்கிற புல்ல வீட்டை கட்டிட்டு தாஜ்மஹால் மாதிரி இருக்குன்னா சொல்ற? உன்னை நம்பி வீட்டுக்குள்ள வந்ததுக்கு இப்படியே உடம்பெல்லாம் புண்ணாயி வெளியில அனுப்புறல. பன்னுக்கிளி தரையில உருண்டு பிறண்டு சிரிச்சுக்கிட்டே, ஆண்டி, காஸ்ட்லி நீங்க, வெல்வெட்டு நீங்க, இப்ப சொரிஞ்சுக்கோங்க. பிரியாணி கூட சேர்த்து இந்த அரிப்பையும் கொடுத்து எங்களை சந்தோஷப்படுத்த பாக்குறீங்களா? இப்ப நீங்க சொரிஞ்சுக்கிட்டே நல்லா சந்தோஷமா இருங்க. டேய் பழி வாங்காதடா, சொரிஞ்சி என் ரெக்கையெல்லாம் கண்ணு விழுற மாதிரி இருக்குடா. யாராவது தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்கடா. இங்கே இருந்து அரிப்பு நிக்காது, எல்லாரும் வெளியில ஓடுங்க, தண்ணிக்குள்ள போய் குதிங்க. எல்லாருமே அந்த புல் வீட்டை விட்டு வெளியில ஓடி வந்தாங்க. பக்கத்துல ஓடிக்கிட்டு இருந்த ஒரு ஆத்துல போய் குதிச்சாங்க. அந்த ஆத்து தண்ணியில குதிச்ச உடனே அவங்க உடம்புல ஒட்டியிருந்த அந்த சின்ன சின்ன முள்ளெல்லாம் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போய் அவங்க அரிப்பு குறைஞ்சது. அப்பதான் பன்னு சந்தோஷப்பட்டான். ஐயோ அம்மா, தப்பிச்சிட்ட. இன்னொரு 1 நிமிஷம் அந்த வீட்டுல இருந்தாலும் எனக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கு போல தெரியுது. இந்த சிச்சு அத்தை ஏன் அப்படிலாம் பண்றாங்களோ? என் லைஃப்ல இப்படிப்பட்ட ஒரு கிரக பிரவேசத்தை நான் பார்த்ததே இல்ல. பிரியாணியே கொடுத்தா, ஆனா அந்த பிரியாணி ஜீரணமாகறதுக்கு பதிலா டான்ஸ் ஆடி ஆடியே கேலரிஸ் எல்லாம் போச்சு. எல்லாரும் தண்ணியில குதிச்சு அமைதியா இருக்கிறத பார்த்து சிச்சு காக்காவும் வேகமா ஓடி வந்து தண்ணியில குதிச்சான். அப்ப சிச்சு காக்கா எல்லார்கிட்டயும், அப்பாடா இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆனா என்னோட வெல்வெட் புல்லு வீடு, என் புல்லெல்லாம் இப்படி வீணாகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தெரியலனா கேட்டு தெரிஞ்சுக்கணும்ல சிச்சு. என் வீட்டை விட நல்ல வீடு கட்டணும்ன்ற பொறாமையில இப்படி அரிக்கிற புல்ல வச்ச வீட்டை கட்டுவ. இப்ப பாரு, உன் வீடு உனக்கே பயன்பட போறதில்ல. டோனி, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றது? என்ன பண்றதா? ஒன்னும் பண்ண முடியாது ஆண்டி. வெளியில ஒரு போர்டு போடுங்க, இது டான்ஸ் கிளாஸ், வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்னு. எல்லாரும் உள்ள போய் அரிப்பெடுத்து டான்ஸ் ஆடி ஆடி வெயிட் லாஸ் ஆயிடுவாங்க, ஓகேவா? பன்னு சொன்னதை கேட்டு எல்லாரும் சத்தமா சிரிச்சாங்க. சிச்சு மட்டும் வெக்கத்துல தலை குனிஞ்சு நின்னான். அடுத்த நாள் காலையில சிச்சு காக்காவோட வீட்டுக்கு மத்தவங்க எல்லாருமே வந்து நின்னு அவளுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. சிச்சோ, இந்த வீடு இங்க இப்படியே இருக்கிறது நல்லதில்ல. இதுல இருக்கிறது எல்லாமே பறந்து வந்து எல்லாருக்குமே அரிப்பு ஏற்படுத்தும். இதை கொடுத்திரு. சரிங்க மகி, என் பொறாமைக்கு இதுதான் எனக்கு தண்டனை. என்னோட பொறாமையால இப்ப என் வீட்டையே நான் கொளுத்த போறேன். உடனே அந்த புல்லு வீட்டுக்கு நெருப்பு வச்சாங்க. அது ஒரு நொடியில எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. சிச்சு காக்கா வருத்தப்பட்டுச்சு. அப்போ பன்னு ஒரு குச்சியில குத்திருந்த சிக்கன் லெக் பீஸ கொண்டு வந்து அந்த நெருப்புல சுட்டு, ஆண்டி, வீடு எரிஞ்சு போச்சுன்னு கவலைப்படாதீங்க. உங்க வீடு எரிஞ்ச அந்த நெருப்புல நான் சிக்கனை ஃப்ரை பண்ணி கொண்டு வந்திருக்கேன்.
புல்லுல சுட்டு எடுத்ததில்ல, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். டேய் பன்னு, உன்னை யாராலையும் மாத்த முடியாதுடா. எங்க நெருப்பு எரிஞ்சாலும் அங்க போய் சமையல் பண்ணிடுறல. சிச்சு காக்கா அவனை பார்த்து, இவனுடைய இந்த சாப்பாடு பைத்தியம் என்னைக்கும் விட்டு போகாது. ஆனா ஒண்ணு, இனிமே நான் எது செய்யறதுக்கு முன்னாடி 4 பேர்கிட்ட கேட்டு செய்யறேன். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, இன்னொருத்தங்களை பார்த்து பொறாமப்பட்டு நாம ஏதாவது செய்ய போனா அந்த பொறாமையே நம்மளுடைய வாழ்ற வீட்டுல கூட நம்மள வாழ விடாம செஞ்சிடும். அதனால யார பார்த்தும் பொறாம படக்கூடாது. கிராமத்தை ஒட்டி ஒரு உயரமான மலை இருந்துச்சு. அதை ஏறணும் அப்படின்னாலே அந்த ஊரை சேர்ந்தவங்க பயப்படுவாங்க. ஆனா சிச்சு காக்காவுக்கு மட்டும் ஒரு வித்தியாசமான பிசினஸ் ஐடியா வந்துச்சு. ஊருக்குள்ள ஒரு கடையை வச்சோம்னா வாடகை கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும். அதுக்கு பதிலா மலைக்கு மேல நம்ம ஒரு கடை வச்சோம்னா இடம் ஃப்ரீ, கரண்ட்டும் தேவையில்லை. ஜனங்க எல்லாரும் மலை ஏறி வர்றதுக்குள்ள ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. அதனால அவங்களுக்கு பசி அதிகமா எடுக்கும். ஒரு ஹோட்டல் வச்சா அங்க நல்ல பிசினஸ் நடக்கும் அப்படின்னு அவன் நினைச்சா. அடுத்த நாள் காலையில சிச்சு காக்கா சின்ன காக்கா 2 பேரும் மலைக்கு மேல ஒரு பந்தல போட்டு ஒரு ஸ்டவ் வச்சு சமைக்க ஆரம்பிச்சாங்க. கீழே இருக்கிற எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஒரு பெரிய பேனரையும் வச்சாங்க. டேய் சின்னோ, அந்த பேனரை கிளியரா கட்டு, கீழே இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியணும்ல. அம்மா, இந்த மலையை ஏறி வந்து எனக்கு காலெல்லாம் வலிக்குது. இதுல கஸ்டமர்ஸ் வருவாங்களா டவுட்டா இருக்குமா? அட வருவாங்கடா, வராம எங்க போயிடுவாங்க. போர்டை பார்த்தல, மலை ஏறுங்க, வெயிட் லாஸ் பண்ணுங்க, ஹெல்தியான ஃபுட்டை சாப்பிடுங்கன்னு போட்டிருக்கேன். இந்த காலத்துல தான் எல்லாருக்கும் ஃபிட்னஸ் பைத்தியம் பிடிச்சுன்னு திரியிறாங்களே, எல்லாரும் வருவாங்க. நீ அந்த அடுப்பை பத்த வைடா போடா. ஆனா அம்மா, காத்துக்கு அடுப்பு அணையுதேம்மா, என்னம்மா பண்றது? பரவாயில்லடா, இட்லி வேகலனாலும் இது ரா இட்லி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு விற்கிறேன். பட்டணத்துல கூட அப்படிதான் விற்கிறாங்களாமா. மலைக்கு கீழே சோட்டு பன்னு புஜ்ஜி 3 பேரும் பேசிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது மலைக்கு மேல இருக்கிற அந்த போர்டை பன்னு கிளி பார்த்துட்டான். அட புஜ்ஜி, அங்க பாத்தியா? இந்த மலை மேல ஒரு ஹோட்டல் இருக்கு, ஸ்கை வியூ ஹோட்டலாம், மேகங்களில் விருந்து. வாவ், பேர் கேட்கவே ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. நாம அங்க போலாமா? வேணண்டா பன்னு, அவ்வளோ ஹைட் ஏறணும்னா கை காலெல்லாம் ரொம்ப வலிக்கும். அது சிச்சு அத்தையோட ஹோட்டல் வேற, ஏதாவது ஏமாத்து வேலை இருக்கும். இதுல ஏமாத்து வேலை என்ன இருக்க போது புஜ்ஜி? மேகங்களுக்கு நடுவுல உக்காந்து சாப்பிட்டா அந்த கிக்கே தனிதானே. அப்புறம் வெயிட் லாஸ் வேற ஆகும். ப்ளீஸ் புஜ்ஜி, என் பேச்ச கேளு, வா போலாம். என்னால முடியாதுடா, ஏன்னா எனக்கு முட்டி வலி. நீயும் புஜ்ஜி வேணா போங்க, ஆனா பார்த்து சிச்சு உங்ககிட்ட இருந்து பணம் பிடுங்கிக்காம பாத்துக்கோங்க. ஆ சரிம்மா. புஜ்ஜி வா, சீக்கிரமா போலாம். பன்னு ரொம்பவும் உற்சாகமா மலை ஏற ஆரம்பிச்சான். ஆனா ஏற ஆரம்பிச்சப்போ இருந்த உற்சாகம் கொஞ்ச தூரம் மலை ஏறினதுக்கு அப்புறமா அவன் உடம்புல இருக்கல. பாவம், டயர்டா ஒரு இடத்துல அவன் நின்னுட்டான். ஐயோ அம்மா, அப்பா, புஜ்ஜி, இன்னும் அந்த ஹோட்டலு எவ்வளவு தூரம்? பாதி தூரம் வந்த மாதிரி தான் இருக்கு. அதுக்குள்ள என் உடம்புல இருக்கிற எனர்ஜி எல்லாம் போயிடுச்சு. நான் தான் சொன்னலடா, இவ்வளவு பெரிய மலை ஏறுது ரொம்ப கஷ்டம்னு. இன்னும் பாதி தூரம் இருக்கே. சரி, திரும்பி போயிடலாமா? என்னது, பின்னாடி போகணுமா? நோ நோ நோ, முன் வச்ச கால பின் வைக்க கூடாது. அது மட்டும் இல்லாம மேல இருந்து இட்லி வாசம் வேற வருது. அந்த இட்லி வாசம் என்ன வா வான்னு கூப்பிடுது. எப்படியோ கஷ்டப்பட்டு அடுத்த 1 மணி நேரத்துல அவங்க 2 பேரும் மலை உச்சிய வந்து சேர்ந்தாங்க. அங்க சிச்சு காக்காவும் சின்ன காக்காவும் பன்னு புஜ்ஜி 2 பேரையுமே பார்த்து அவங்கள சந்தோஷமா வரவேற்றாங்க. இத வந்துட்டாங்க பாத்தியா நம்ம ஃபர்ஸ்ட் கஸ்டமரு. பன்னு வந்திருக்கான். சின்னோ, டேபிள கிளீன் பண்ணுடா. பன்னு புஜ்ஜி 2 பேருமே டேபிள்ல வந்து உட்காந்தாங்க. பாவம் பன்னு ரொம்ப டயர்டா இருந்தான். தண்ணி 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 கொடுங்க. வெல்கம் டு ஸ்கை ப்ளூ ஹோட்டல். என்ன வேணும் பன்னு? இட்லி வேணுமா, வடை வேணுமா? முதல்ல குடிக்க தண்ணி கொடுங்க ஆண்டி, தொண்டையெல்லாம் வறண்டு போச்சே. ஓஹோ, வாட்டரா? ஆனா பன்னு, எங்க கிட்ட வாட்டர் இல்லையே. கீழ இருந்து மேல வரைக்கும் தண்ணி எடுத்துட்டு வர்றது கஷ்டம்னு எடுத்துட்டு வர்றது இல்ல. சிக்கன் சூப் இருக்கு, அது வேணும்னா உனக்கு குடிக்க கொடுக்கட்டுமா? என்னது, தண்ணி இல்லையா? ஹோட்டல்ல கண்டிப்பா தண்ணி இருக்கணும்ல ஆண்டி. அது சாதாரண ஹோட்டல்ல புஜ்ஜி, எங்க ஹோட்டல் ட்ரை ஹோட்டல். இங்க தண்ணி எல்லாம் இருக்காது. தண்ணி குடிச்சா உங்களால சரியா சாப்பிட முடியாது இல்லையா, அதனாலதான் தண்ணி இல்ல. போய் சிக்கன் சூப் எடுத்துட்டு வரவா? ஏதோ ஒண்ணு கொண்டு வந்து தொலைங்க. டேய் சின்னோ, 2 கப்பு சூப் எடுத்துட்டு வரா. 1 கப்பு சூப்பு 100 ரூபாய். அத கேட்டு பன்னு கிளி, 100 ரூபாவா?
கீழே 10 ரூபாய் தானே. அது கீழே, இது மேல. இங்க எல்லாத்துக்குமே ஹை டாக்ஸ்னு ஒண்ணு இருக்கு. குடிக்கிறதுனா குடி, இல்லனா அமைதியாரு. வேற வழி இல்லாம பன்னு அந்த சூப் குடிச்சான். அதுல உப்பு காரத்தை தவிர வேற எதுவும் இல்ல. எப்படி 2 பேரும் கஷ்டப்பட்டு அந்த சூப்பையும் குடிச்சிட்டாங்க. அப்பாடா, இப்பதான் கொஞ்சம் உயிர் வந்த மாதிரி இருக்கு. ஆண்டி, எனக்கு இப்ப பசிக்குது, கொஞ்சம் இட்லி கொண்டு வந்து கொடுக்குறீங்களா? டே சின்னு, போய் ஒரு பிளேட் இட்லி எடுத்துட்டு வாடா. சின்ன பனுவுக்காக ஒரு பிளேட்ல 2 இட்லியை கொண்டு வந்து கொடுத்தான். பன்னு ஆசையா அந்த இட்லி எடுத்து சாப்பிடலான்னு பார்த்தா அது ஃப்ரிட்ஜில் வச்ச இட்லி மாதிரி ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. ஐயோ, என்ன ஆண்டி இது? இட்லினா சூடா இருக்கணும், ஆனா இந்த இட்லி சில்லுன்னு இருக்கு. இது ஃப்ரிட்ஜில் வச்ச இட்லி இல்லடா பன்னோ. இங்க பார்த்தல மேகங்கள் எல்லாம் எப்படி இருக்கு, பனி பொழியுதுன்னு. அதனால சூடான இட்லி இப்படி சில்லுன்னு மாறிடுச்சு. இதுதான் நேச்சுரல் ஐஸ்கிரீம்டா. இத கடிச்சு சாப்பிட்டு, ரொம்ப நல்லா இருக்கும். ஆண்டி, இத கடிச்சா எங்க பல்லு கொட்டிடும் போல தெரியுது, சூடு பண்ணி கொடுங்க. சூடு பண்றதுக்கு அடுப்பு எரிஞ்சாதானே, காத்துக்கு அடுப்பு அணிஞ்சு போச்சு புஜ்ஜி. சிச்சி, இது என்னடா ஹோட்டலு? இங்க தண்ணியும் இல்ல, சூடான சாப்பாடும் இல்ல. எனக்கு தோசை வேணும். அந்த தோசையாவது சூடா கிடைக்குமா? தோசை தானே, கண்டிப்பா கிடைக்கும். அது என் ஸ்பெஷல் இல்லையா? டேய் சின்னு, தோசை ஊத்து, ஆனா பிளேட்ல கொண்டு வந்து கொடுக்காத. நாம இப்ப சர்வ் பண்ண போறது கேட்ச் சர்வீஸ். என்ன ஆண்டி அப்படின்னா? அதாவது இங்க சமையலறை மேல இருக்கு, நீங்க உட்காந்துருக்கிற டேபிள் கீழே இருக்கு. அங்கிருந்து நாங்க தோசையை தூக்கி அடிச்சா அது அப்படியே காத்துல மிதந்துக்கிட்டு உன் பிளேட்ல வந்து விழும். அத நீ கேட்ச் பிடிச்சுக்கோ. ஓ அப்படியா? நான் கேட்ச் பிடிக்க ரெடிதான் ஆண்டி. பன்னு பிளேட்டை பிடிச்சுக்கிட்டு ரெடியா இருந்தான். சின்னு தோசையை சுட்டு அத மேல இருந்து தூக்கி போட பார்த்தான். இதோ கேச்சிங் சர்வீஸ், புடி புடி அப்படின்னு அவன் மலையில இருந்து அந்த தோசையை தூக்கி போடும்போது காத்து வேகமா வீசினதுனால அந்த தோசை பன்னு கிட்ட வராம மரத்துக்கு மேல இருந்த ஒரு குரங்கு கிட்ட நேரா போயிடுச்சு. குரங்கு அந்த தோசையை கேட்ச் பிடிச்சு அது நல்லாவே சாப்பிட்டுடுச்சு. அட, என் தோசை, என் மசாலா தோசை. ஆண்டி, இது சீட்டிங், இது ஃபவுல், போயிடுச்சே. ஐயோ, காத்து எந்த பக்கமா போதும் அந்த பக்கமா தோசை போயிடுச்சு. ஆனா தோசைக்கு நீதான் பில் கட்டணும். குரங்கு சாப்பிட்டதுக்கு நான் ஏன் பில்லு கட்டணும்? நான் ஒன்னும் தோசையை சாப்பிடலையே. ஆர்டர் நீ கொடுத்த, டெலிவரி யாருக்கு பணம் எனக்கு என்ன? இன்னொரு தோசை வேணுமா? வேண்டாப்பா, உங்க ஹோட்டல்ல வேணாம், உங்க ஹோட்டல் ஃபுட்டும் வேணாம். புஜ்ஜி வா, இங்க இருந்தா பசியால சாக மாட்டோம், டென்ஷன் ஆகியே செத்துருவோம். புஜ்ஜி பன்னு 2 பேரும் போகும்போது சிச்சு காக்கா பில்ல எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட வந்துச்சு. இருங்க இருங்க, பில்ல கட்டிட்டு போங்க. என்னது பில்லா? நாங்க குடிச்சது வெறும் ஒரே ஒரு சூப் மட்டும் தானே, அதுக்கு 100 ரூபாய் கொடுக்கறோம், வாங்கிட்டு விடுங்க. வெறும் சூப்பு மட்டும் இல்ல, இங்க இருந்து உக்காந்துக்கிட்டு நம்ம ஊரோட வியூவை பாத்தீங்களா, அதுக்கு பணம். என்ன ஆண்டி, வியூ பார்த்ததுக்கு கூட பணம் கொடுக்கணுமா? இது சாதாரண ஹோட்டல் இல்ல, 5 ஸ்டார் ஹோட்டல். இங்க வியூக்கு கூட நீங்க பணம் கொடுக்கணும். இங்க இருந்து வியூ பார்த்ததுக்கு 500 ரூபாய், சூப்பு 100 ரூபாய், அப்புறம் காத்து சுவாசிச்சதுக்கு 200 ரூபாய். டோட்டலா பில்லு 800 ரூபாய் ஆச்சு. 800 ரூபாவா? ஆண்டி, நீங்க ஹோட்டல் நடத்துறீங்களா இல்ல நீங்க கொள்ளக்காரங்களா? என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. அதனால என்ன, கீழே தண்ணி குடம் பிடிச்சு வச்சிருக்கோம், அதை எடுத்துக்கிட்டு மேல வா, அப்ப விட்டுடுறேன். அப்போ பன்னு கிளி ஆச்சரியமா, ஐயோ, குடத்தை தூக்கிக்கிட்டு மலை ஏறணுமா? என்னால முடியாது ஆண்டி, அதுக்கு பதிலா என்கிட்ட இருக்கிற வாட்ச், என் ஷூ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. பன்னு அவன் கையில கட்டியிருந்த வாட்சை எடுத்து சிச்சுவுக்கு கொடுத்து புஜ்ஜியோட கையை பிடிச்சிக்கிட்டு மலையை விட்டு இறங்கும் போது மலையை இறங்குறது ஏறதை விட கஷ்டமா இருந்துச்சு. அவன் கால் வேற வழுக்கிக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ, வழுக்குதே, புஜ்ஜி என்ன புடி. என்னால பிடிக்க முடியாதுடா, நீ பந்து மாதிரியே உருண்டுகிட்டே போயிடு. பன்னு உண்மையிலேயே மலைக்கு மேல இருந்து உருண்டுகிட்டே தான் வந்தான். அவனால அந்த உருள்றதுல இருந்து தப்பிக்க முடியல. டக் டக் அப்படின்ற ஒரு சத்தத்தோட மலையை விட்டு உருண்டுகிட்டே வந்தான். கொஞ்ச நேரத்திலேயே அவன் மலைக்கு கீழே வந்து சேர்ந்துட்டான். அப்பாடா, கீழே வந்துட்டேன். கிராவிட்டி சர்வீஸ்னா இதுதான் போல. அப்போ புஜ்ஜி அங்க வந்து, பன்னு, உனக்கு அடி ஏதாவது பட்டுச்சாடா? அடிபட்டிருந்தாலும் பரவாயில்ல புஜ்ஜி, அந்த சிச்சு ஆண்டி கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு வந்துட்டால, அதுவே போதும். வா, வீட்டுக்கு போய் பழைய கஞ்சி குடிக்கலாம். அடுத்த நாளே பன்னு ஊர்ல எல்லார்கிட்டயுமே சிச்சு காக்கா ஹோட்டல் பத்தி சொன்னான். அதனால யாரும் சிச்சுவோட ஹோட்டலுக்கு போகல. கஸ்டமர்ஸ் வரலங்கிறதுனால சிச்சு காக்கா சின்ன காக்கா அவங்களே சமைச்சு அவங்களே தனியா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, ஆசை இருக்கலாம், ஆனா பேராசை இருக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்றது உண்மைதான். சிச்சு காக்கா ஆசைப்படாம பேராசைப்பட்டதுனால
இப்போ ஒண்ணுமே இல்லாம கஷ்டத்துல இருந்துச்சு.